சகோ, தமிழ்நாட்டில் கொட்டப்பட்டிருக்கோம் கேரள மருத்துவ கழிவுகள் எல்லாம் ஆபத்தானது இல்லையாம்ல? ஆபத்தானது இல்லையா? யார் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? கேரளாவிலேருந்து வந்து ஆய்வு பண்ணாங்கல்ல, அந்த அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க. ஆபத்தான கழிவுகள் இல்லைன்னா அதை கேரளாவிலே கொட்டிருக்க வேண்டியதானே? எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறாங்க? அந்த அதிகாரிக்கு என்ன கண்ணு புடனிலாம் இருக்கு? அந்த மருத்துவ கழிவுல பயன்படுத்தப்பட்ட ஊசி, சோதனைக்காக எடுக்கப்பட்ட ரத்தம், இது எல்லாமே இருந்துச்சு. இதன் மூலமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது தொற்று பரவியிருந்தா அதுக்கு இந்த அதிகாரி பொறுப்பேற்றுக்கு வரா? சரி விடு, நாளைக்கே அந்த கழிவுலாம் அல்லன்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே போய் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யும் போது அவங்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது ஒரு தொற்று நோய் பரவிடுச்சுன்னா அதுக்கு இந்த அதிகாரி பொறுப்பேற்றுக்கு வரா? எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாமா அந்த மருத்துவ கழிவுல கடந்துச்சு? அட ஆமாப்பா, இதெல்லாம் தான் கடந்துச்சு. இதை பற்றி தான் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோடனே அந்த அரசு அதிகாரி ஓட்டம் பிடிச்சிட்டாரு. இது அபாயகரமான மருத்துவ கழிவுகளா சார்? ஈவன் பிளட் சாம்பிள்ஸ் ஆல்சோ கிடக்கு சார். பிளட் சாம்பிள்ஸ் கிடக்கு. ஐவி கலெக்ட் பண்ணுற இல்ல, அதுக்குள்ள பிளட் கிடக்கு சார். நாங்க கண்ணால பார்த்தோம். we have seen photos இருக்கு. we have videos also. எடுத்து பார்த்தது இல்லனோ we have videos also. சார் இப்போ இது எப்போ சார் எங்கட வீடியோவும் இருக்கு சார். அப்புறம் கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த மருத்துவ கழிவு ஆபத்தானதா இல்லையான்றது இங்கே பிரச்சனை கிடையாது. கேரளாவில் வந்து எதுக்கு இங்கே மருத்துவ கழிவுகளையும் கோழி கழிவுகள், அந்த உணவு கழிவுப் பொருட்களை வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்கன்றதான் இங்கே கேள்வி. அதை மடைமாற்றும் விதமாக தான் அந்த அதிகாரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை. ஆமாம் சகோ, அப்போ நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகள், காவல்துறை இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுதான் எனக்கும் தெரியல. கேரளாவிலேருந்து விமானத்து மூலமாக ஒன்றும் இங்கே வந்து கழிவுகளை கொட்டிட்டு போல. அவங்க லோடு வழியாக லாரிகள் மூலமாக தான் கழிவுகளை கொண்டு வராங்க. இந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள்லாம் இந்த லாரிகளை சோதனை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதான் எனக்கு புரியலை. நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போகிறவங்கள வண்டி நிப்பாட்டி அதை காட்டி இதை காட்டுன்னு 1000 கேள்வி கேட்குறவங்க இந்த மருத்துவ கழிவுகளை மட்டும் எப்படி எழுத அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலை. ஆமாம் சகோ, எதனால் இப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கும் புரியலை. இந்த கழிவுகள்னால நம்ம மண்ணு தானே மாசாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு தானே தொற்று நோய் பரவும். ஆமாம், நம்ம மக்களுக்கு தான் பாதிப்பு. என்ன பண்ணுறது? நம்ம அரசு அதிகாரிகளுடைய லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. ஒன்று, மிகப்பெரிய அளவில் அலட்சியமாக இருப்பாங்க. இல்லைனா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த லாரிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கும். நம்ம வெறுமனே இந்த அரசு அதிகாரிகளை குறை சொல்வது மட்டும் எந்த பயனும் கிடையாது. அரசியல்வாதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இன்றைக்கி நேற்றா இந்த கேரளா கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளை கொட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், வாயவே திறக்கிறதுல எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இந்த அதிகாரிகளையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வலியுறுத்துவதும் இல்லை. ஆமாம் சகோ, எதுக்கு இந்த அரசியல் அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. அதுதான் எனக்கும் புரியல. இவ்வளோ ஏன்பா நாம் தமிழர் கட்சியினர் இந்த மாதிரி கழிவுகள் கொண்டு வரக்கூடிய லாரிகளை நிறைய இடத்துல மடக்கி பிடிச்சி காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களும் பெருசாக எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்போ அரசு அனுமதியோட தான் உள்ள வந்துட்டு இருக்கு. சரியா இல்லையா? அனுமதியோட தான் உள்ள வந்துட்டு இருக்கு. இந்த அரசு மருத்துவ கழிவு, கோழி கழிவு, இறைச்சி கழிவு கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுறதுக்கு அனுமதிக்குது. ஆமாம் சகோ, இது ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியலையே. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வாச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த மாதிரி கேரளாவில் அந்த மண்ணின் மகன் அந்த நிலத்தை ஆள்றான். அதனால் அவன் மண் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி அவன் கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடுறான். இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மண்ணின் மகனாக இருந்தால் கேரளா அரசை கடுமையாக கண்டிச்சிருப்பாங்க. கூடவே என்ன சொல்லியிருப்பாரு? இனிமேல் கேரளாவிலேருந்து ஏதாவது ஒரு லாரி இப்படி கழிவுப் பொருளை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த லாரியை பறிமுதல் மட்டும் பண்ண மாட்டோம், ஒரே அடியாக டெமாலிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை விடுத்திருப்பாரு. கேரளா அரசும் அஞ்சிருக்கும். ஆனால் இங்கே திராவிட கூட்டம்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மண்ணும் மக்களும் எக்கேடு கெட்டு போனான்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. அப்போ இந்த திமுக அரசுக்கு மருத்துவ கழிவு கொட்டுறதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாதா? கவலை இருந்திருந்தா இப்படி கொட்ட அனுமதிச்சிருப்பாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள்ல கனிம வள கொலை நடந்துகிட்டு இருக்கு. அதை பண்ணுறதே இந்த திமுக காரங்க. அவங்களுக்கு இந்த மண்ணும் மக்களும் நாசமாக போகிறத பற்றி எந்த கவலையும் கிடையாது. இதில் இந்த கோழி கழிவுக்கும் மருத்துவ கழிவுக்கும் அவங்க கவலைப்பட போகிறாங்க. அப்போ இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா? மக்கள் திருந்துவது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. இந்த திராவிட கூட்டத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தைரியமான ஆட்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். அப்போதான் இத்தகைய கொடுமைகள்ல இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நம்ம மக்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த இயற்கை வளத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும்.